இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜொஹூர் குழாயில் 17 வயது பெண் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தொடர்புத்துறை துணை அமைச்சரும் குழாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான தியோனி சிங் மற்றும் ஜாசிகாவை ரகசிய கும்பலுடன் தொடர்புபடுத்தி சமூக ஊடகத்தில் வெளியிடப்பட்ட பதிவுக்கு எதிராக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. செனாய் சட்டமன்ற உறுப்பினர் வாங் போர்யாங் கூறுகையில், அந்த ஃபேஸ்புக் பதிவு தியோனி சிங் மற்றும் ஜாசிகாவை சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புபடுத்தியதுடன் பெண்ணின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் கும்பலுடனும் தியோவுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றஞ்சாட்டியதாக தெரிவித்தார். மேலும் செல்வாக்குமிக்க தரப்பினர் போலீசாரையும் ஊடகங்களையும் அழுத்தம் கொடுத்து இந்த சம்பவத்தை வெறும் சாலை விபத்தாக சித்தரிக்க முயன்றதாகவும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. இந்த குற்றங்கள் ஆதாரமற்றவை என்றும் இட்டுக்கட்டப்பட்டவை என்றும் வாங் போர்யாங் மறுத்துள்ளார். இதனையடுத்து தியோவின் சிறப்பு அதிகாரியுடன் இணைந்து குழாய் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று புகார் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 17 வயது மரண சம்பவம் தற்போது கொலை வழக்காக விசாரிக்கப்படுகிறது. நேபாளத்திற்கு உதவி அனுப்ப மலேசியா ஒருங்கிணைப்பு, ஸ்மார்ட் குழுவை அனுப்பவும் நடவடிக்கை. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பேரழிவை தொடர்ந்து அந்நாட்டிற்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மலேசியா ஒருங்கிணைத்து வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக மலேசியாவின் ஸ்மார்ட் சிறப்பு மீட்புக் குழுவை நேபாளத்திற்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஆராயப்பட்டு வருகின்றன. விஸ்வாபுத்ரா மற்றும் சம்பந்தப்பட்ட மலேசிய அதிகாரிகள் நேபாள அரசாங்கத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து அங்கு சிக்கியுள்ள மலேசியர்களின் நிலைமை குறித்து கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். வெள்ளப் பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை விரைவாக வழங்குவதுடன் காணாமல் போன மலேசியர்களை கண்டுபிடிக்கும் முயற்சிகளும் முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். நேபாளத்தில் இருந்த மலேசியர்களில் 55 பேர் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மலேசிய அரசாங்கம் இந்த துரித நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. 6ஆம் படிவ மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்க 2027ஆம் ஆண்டுக்கான தேசிய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் தெரிவித்துள்ளார். பட்டப்படிப்புக்கு முந்தைய மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது 6ஆம் படிவ மாணவர்களுக்கு தற்போது எந்த உதவித்தொகையும் வழங்கப்படுவதில்லை என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அக்டோபரில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் இதற்கான ஒதுக்கீடும் உதவித்தொகையும் அறிவிக்கப்படும் என்றார். இருப்பினும் வழங்கப்படும் தொகை அரசாங்கத்தின் நிதி நிலவரத்தை பொறுத்து பின்னர் நிர்ணயிக்கப்படும். ஏழை குடும்பங்கள், கிராமப்புறங்கள், தோட்டப்பகுதிகள் மற்றும் நகர்ப்புற ஏழை சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் சமமான கல்வி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என அன்வார் தெரிவித்தார். கல்விக்கே மடானி அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நேபாளத்தின் ரசுவா பகுதியில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தை தொடர்ந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட 57 மலேசியர்களில் 2 பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஸ்வாபுத்ரா தெரிவித்துள்ளது. மீதமுள்ள மலேசியர்களை கண்டுபிடிக்கும் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நேபாள அதிகாரிகள், சுற்றுலா நிறுவனங்கள் மற்றும் மலேசிய அரசாங்கம் இணைந்து அவர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கியவர்களில் சிலர் கைலாச யாத்திரை பயணத்தை மேற்கொண்டவர்கள் என்பதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் மேலும் சவாலாக இருப்பதாக கூறப்படுகிறது. மலேசியர்களின் பாதுகாப்பான நிலை குறித்து உறுதி செய்யப்படும் தகவல்களை விஸ்வாபுத்ரா தொடர்ந்து வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் தங்களிடம் ஒப்படைத்துள்ள பொறுப்பையும் நம்பிக்கையையும் துரோகம் செய்யக்கூடாது என சிலாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா எச்சரித்துள்ளார். பொது பதவிகளில் இருப்பவர்கள் நேர்மை, பொறுப்புணர்வு மற்றும் நம்பகத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அதிகாரம் என்பது தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களின் நலனை பாதுகாப்பது தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளின் முக்கிய கடமையாகும் என சுல்தான் குறிப்பிட்டார். பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவது கடினம், ஆனால் தவறான செயல்களால் அந்த நம்பிக்கையை இழப்பது மிகவும் எளிது என்றும் அவர் நினைவூட்டினார். முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மீதான லஞ்ச ஊழல் வழக்குடன் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என பொது பட்டியலிடப்பட்ட ZXAI குரூப் குழுமம் மறுத்துள்ளது.
சரவணன் வழக்குடன் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி ஆதாரமற்ற வதந்திகள் மற்றும் ஊகங்கள் பரவி இருக்கலாம் என்றும் அதுவே நிறுவன பங்குகளின் அண்மைய வர்த்தக நடவடிக்கையை பாதித்திருக்கக்கூடும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காலை வர்த்தகத்தில் ஜெட்ரிக்ஸ் பங்கு விலை 50.4 விழுக்காடு சரிந்து 29.5 சென்டாக வீழ்ந்தது. இதனால் நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் சுமார் 2.4 பில்லியன் ரிங்கிட் குறைந்தது. எனினும் நாள் முடிவில் பங்கு விலை 59.5 சென்டாக இருந்தது. சரவணன் மீதான வெளிநாட்டு தொழிலாளர் ஒதுக்கீடு தொடர்பான 3 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் நிறுவனத்திற்கோ அதன் வர்த்தக நடவடிக்கைகளுக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்று ஜெட்ரிக்ஸ் AI தெளிவுபடுத்தியுள்ளது. 3 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் ரோஹிங்யா நாட்டவருக்கு சொந்தமான ஸ்பாட்ஸ் கார் உட்பட 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை சாலை போக்குவரத்து துறையான JPJ பறிமுதல் செய்துள்ளது. சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள், சாலை விதிமுறை மீறல்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான வாகன உரிமைகள் தொடர்பில் இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் ஆடம்பர மற்றும் உயர் சக்தி கொண்ட கார்களும் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக ரோஹிங்யா நாட்டவர் ஒருவரின் பெயருடன் தொடர்புடைய ஸ்பாட்ஸ் கார் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் கவனம் பெற்றுள்ளது. வாகனங்களின் உரிமை, பதிவு மற்றும் அவை எவ்வாறு பெறப்பட்டன என்பது குறித்து JPJ தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. நேபாளத்தின் ராசுவா பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பேரழிவை தொடர்ந்து காட்மண்டுவை தளமாக கொண்ட ஃபிஷ்டேல் டூர் அண்ட் டிராவல் நிறுவனம் மூலம் பயணம் செய்த மலேசியாவைச் சேர்ந்த 17 சுற்றுலா பயணிகள் காணாமல் போயிருப்பதை அந்த நிறுவனம் உறுதி செய்துள்ளது. நேபாள சீனா எல்லைப் பகுதியில் உள்ள கைலாஷ் மானசரோவர் யாத்ரிக பயணத்திற்காக 17 மலேசியர்கள், அமெரிக்காவைச் சேர்ந்த 2 மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த 1 என மொத்தம் 20 சுற்றுலா பயணிகள் 6 வாகனங்களில் அழைத்துச் செல்லப்பட்டதாக ஃபிஷ்டேல் டூர் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நாராயண் பிரசாத் பொக்ரேல் தெரிவித்தார். அவர்களுடன் சென்ற நிறுவன பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களும் தற்போது தொடர்பு இழந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேடும் பணி கடந்த 3 நாட்களாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்துக்கு ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டதுடன் ட்ரோன் மூலமாகவும் தேடுதல் நடத்தப்பட்டு வருகிறது என்று நாராயண் பிரசாத் பொக்ரேல் திசைகளிடம் விவரித்தார். All of them are in missing condition as of now. We have been organizing search operation from 3 days because the day before yesterday we have sent a helicopter. We've been to the by helicopter to search the people because we know the location. Already checked the location. As per the location, we have sent the helicopter to track, and again we are doing the drone shooting in that area and to find the people for the survival. But as of now, no survival are recorded. That area we have not found any person, neither driver nor my staff nor Malaysian our client and now UK USA client. இதுவரை காணாமல் போன மலேசியர்களையோ மற்ற சுற்றுலா பயணிகளையோ ஓட்டுநர்கள் மற்றும் நிறுவன ஊழியர்களையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. எனினும் அவர்கள் உயிருடன் இருக்கலாம் என்ற நம்பிக்கையை கைவிடவில்லை என்றும் தேடுதல் நடவடிக்கை தொடரும் என்றும் நாராயண் பிரசாத் பொக்ரேல் தெரிவித்தார். தேசிய தினமான ஆகஸ்ட் 31 அன்று பிறந்த மலேசியர்களுக்காக தேசிய ஒற்றுமை அமைச்சு அனா மர்டேகா என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறது. சுதந்திர தினத்தன்று பிறந்தவர்களின் பிறந்தநாளை தேசிய கொண்டாட்டத்துடன் இணைத்து சிறப்பிக்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு இனங்களைச் சேர்ந்த ஆகஸ்ட் 31 அன்று பிறந்த மலேசியர்கள் இதில் ஒன்று கூடி தேசிய தினத்தின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வர். சுதந்திரம் என்பது நாட்டின் வரலாறு மட்டுமல்ல, ஒவ்வொரு மலேசியரின் வாழ்க்கையுடனும் இணைந்த உணர்வு என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஸ்லாங்கூர் குழந்தைகள் இலக்கிய விழா 2026 இன்று ஷாலாமில் உள்ள ஷாலம் கன்வென்ஷன் சென்டர் மற்றும் அனேகா வாக் எஸ்ஏ சென்ட்ரல் பகுதியில் தொடங்கியது. முதன்முறையாக நடைபெறும் இந்த 4 நாள் விழாவில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மட்டுமின்றி கதை சொல்லல், இலக்கியம், கலை, படைப்பாற்றல், கல்வி மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. விழா ஆகஸ்ட் 31 வரை தினமும் காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற ஜெய்ப்பூர் லிட்டரேச்சர் ஃபெஸ்டிவல் அனுபவத்தை முன்மாதிரியாக கொண்டு குழந்தைகள் புத்தகங்களை பார்ப்பதோ வாங்குவதோ மட்டுமின்றி கதைகளை கேட்டு கற்பனை செய்து படைப்பாற்றலுடன் செயல்படும் வகையில் இந்த விழா வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் பொது நூலக கழக இயக்குநர் டத்தோபடுகா மஸ்தூரா ஹஜி முகமது தனது வரவேற்புரையில் தெரிவித்தார். இந்தியாவைச் சேர்ந்த மனிஷா சௌத்ரி மற்றும் கீதா ராமானுஜம், சீனாவின் ஜங் மிங்ஸு,
மற்றும் யூ லிக்யோங், மலேசியாவைச் சேர்ந்த வில்லியம் புவான் உள்ளிட்ட முக்கிய அனைத்துலக எழுத்தாளர்கள், கதை சொல்லிகள் மற்றும் சிறார் இலக்கிய ஆளுமைகள் விழாவில் பங்கேற்கின்றனர். இந்த அனைத்துலக புத்தக கண்காட்சி விழாவில் பன்னாட்டு பிரபல புத்தக நிறுவனங்களும் பங்கு கொண்டு இந்த கண்காட்சிக்கு சிறப்பு சேர்த்துள்ளன. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் நடைபெறும் அனைத்துலக வர்த்தக கண்காட்சிகள், புத்தக கண்காட்சிகள் மற்றும் இலக்கிய விழாக்களுக்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருபவர் முகமது அலி ஆவார். இந்திய புத்தகங்கள், பதிப்பகங்கள் மற்றும் இலக்கிய உலகை வெளிநாடுகளுடன் இணைக்கும் பிரதான பணியில் ஈடுபட்டு வருகிறார் சென்னையைச் சேர்ந்த முகமது அலி. என் பேர் முகமது அலி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு சில்ட்ரன் புக்ஸ் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் உலகத்தில் உள்ள மற்ற எல்லா புக் ஃபேரையும் கொண்டு கனெக்ட் பண்ணணும். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு நாடுகளும் அவங்களுடைய கல்ச்சர் இருக்குது. எந்த கல்ச்சர் நமக்கு அடாப்ட் ஆகும் நமக்கு தெரியலை. அப்போ இந்த சிலாங்கூர் சில்ட்ரன் லிட்ரரி ஃபெஸ்டிவலுங்கிறது பலவிதமான உலகத்தில் உள்ள பலவிதமான நாடுகள்லேருந்து உள்ள சில்ட்ரன் புக்ஸ்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலம். இது எல்லாரும் ஒவ்வொரு நாடுகளுக்கு போக முடியுமான்னு நினைச்சாக்க போக முடியாது. அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல சமூகம் நிற்கிறோம். இன்னைய தலைமுறை ஏஐன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மராத்தான்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களை கொண்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறது காட்டுறதுக்காக வேண்டியதான் இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம். இந்தியாவின் பெங்களூருவை தளமாக கொண்ட கதாலய ட்ரஸ்ட் தி ஹவுஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் அமைப்பின் நிறுவனர் மற்றும் செயல் இயக்குனர் கீதா ராமானுஜம். 40 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட கீதா ராமானுஜம் இந்தியாவில் நவீன ஸ்டோரி டெல்லிங் மூவ்மெண்டை முன்னெடுத்தவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் கதை சொல்லலை வெறும் பொழுதுபோக்காக அல்லாமல் குழந்தைகளின் கற்பனை திறன், சிந்தனை, மொழித்திறன் மற்றும் கற்றல் ஆர்வத்தை வளர்க்கும் கல்வி கருவியாக பயன்படுத்தியுள்ளார். என் பேர் கீதா ராமானுஜம். ஐம் ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி டெல்லர், அதாவது கதை சொல்லின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபஷனை நான் ஒரு அகாடமி ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், அதாவது இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் எங்கேயுமே குளோபல்ல இல்லாத, எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அகாடமி, ஒன்லி டு ட்ரெயின் ஸ்டோரி டெல்லர்ஸ். ஸோ இது ஆரம்பிச்சது 30 வருஷம் முன்னால. ஸோ 225 பேட்ச் முடிச்சாச்சு. மோர் தென் 99,491 பீப்புளை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இது மூலமா. ஸோ there was a movement, அதாவது people say I'm the pioneer of the storytelling movement in India, but not only in India, ஒரு மாதிரி I was an ambassador to more than 48 countries. மனிஷா சௌத்ரி இந்திய பதிப்பக உலகிலும் குழந்தைகள் இலக்கிய வளர்ச்சியிலும் குறிப்பிடத்தக்க அனுபவம் கொண்டவராவார். உலக புகழ்பெற்ற ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலின் பதிப்பக பிரிவான ஜெய்ப்பூர் புக் மார்க்கை செம்மையாக வழிநடத்தி வருகிறார். குழந்தைகளை வாசிப்பின் பக்கம் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஈர்க்க வேண்டும். நீ 20 புத்தகங்களை படித்தால் 30 மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று அழுத்தம் கொடுத்து வாசிக்க வைப்பது சரியான அணுகுமுறை அல்ல. குழந்தைகள் தாங்களாகவே புத்தகங்களை தேடி வாசிக்க விரும்பும் சூழலை நாம் உருவாக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்களுக்கு பிடித்த வாசிப்பு விருப்பங்களை குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது. குழந்தைகள் தாங்கள் விரும்பும் புத்தகங்களை தேர்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்கிறார் மனிஷா சௌத்ரி. In a way which is fun and joyful, and which is not one of pressure and say you must read 20 books and then you will get 30 marks. You should not sort of make it like that. You should create an atmosphere where the children are themselves drawn towards the act of reading, and don't force your tastes onto your child. Let the child choose. So if the child is reading comic books, that's not a bad thing. Just because when you were growing up, you were told that comics are not great books, maybe you should not read them. இந்த புத்தக கண்காட்சி விழா 4 நாட்களில் கிட்டத்தட்ட 200 நிகழ்ச்சிகள் 100க்கும் மேற்பட்ட காட்சியாளர்களுடன் நடைபெறுகின்றன. குழந்தைகள் புத்தக உலகை நோக்கி மேலும் நெருங்குவதற்கான ஒரு புதிய இலக்கிய அனுபவமாக இந்த விழா அமைந்துள்ளது என்றால் மிகையாகாது. கோலாலம்பூர் கப்போங் டேசா பார்க் சிட்டியில் மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உயிரிழந்த குடும்ப சோகத்துக்கு பின்னால் 2,60,000 ரிங்கேட் லவ் ஸ்கேம் மோசடி நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 48 வயதுடைய கணவர் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பு குடியிருப்பின் உணவு மேசையில் கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ஃபடில் மசஸ் கூறினார். அந்த கடிதத்தில் 47 வயதுடைய தனது மனைவி லவ் ஸ்கேமில் சிக்கி காதல் மோசடிக்காரருடன் தொடர்பில் இருந்ததால் தமக்கு 2,60,000 ரிங்கேட் இழப்பும் கடனும் ஏற்பட்ட
செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மனைவி தொடர்ந்து அந்த மோசடிக்காரரை தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் இது தனது பிள்ளைகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என அவர் கருதியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மனைவி மற்றும் 9 வயது மகன் 7 வயது மகளை கொல்ல பயன்படுத்தியதாக நம்பப்படும் கத்தி மற்றும் கையுறைகள் வீட்டின் முதன்மை படுக்கை அறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 3 பேரின் மரணத்திற்கு பின்னர் அந்த ஆண் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். 9 வயது சிறுவனின் கழுத்தில் 5 சென்டிமீட்டர் ஆழமான கத்திக்குத்து காயம் இருந்தது உடற்கூறு பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. மற்றவர்களின் உடற்கூறு பரிசோதனை இன்னும் முடிவடையவில்லை என்று டத்து ஃபடீல் மசஸ் கூறினார். ஜோஹர், குலாய், லிங்காரான், புலாத்தான், பெர்சியாரான், இண்டாபுராவில் கார் மீது டொயோட்டா வெல்ஃபயர் வாகனம் மோதியதில் 17 வயது பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது இரு கும்பல்களுக்கு இடையிலான மோதலுடன் தொடர்புடையதா என்பதையும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். குலாயில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பெண்ணும் 4 நண்பர்களும் காரில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது கருப்பு நிற வெல்ஃபயர் வாகனம் அவர்களை பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சாலை வட்டத்தில் அந்த வாகனம் காரில் மோதியதால் முன்பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண் வெளியே தூக்கி வீசப்பட்டார். அதன் பிறகு அந்த வாகனம் அவர் மீது மீண்டும் மோதியிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். முதலில் விபத்தாக பதிவு செய்யப்பட்ட இவ்வழக்கு 13 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 15 வயது ஒரு பெண்ணும் அடங்குகிறார். கைது செய்யப்பட்டவர்களுக்கு போதைப்பொருள் சோதனை எதிர்மறையாக வந்துள்ள நிலையில் அனைவரும் செப்டம்பர் 3 வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பேரா மாசிசா தலைமையகத்தில் ஜலோர் கமிலாங் மற்றும் பேரா மாநில கொடிகளை தலைகீழாக ஏற்றிய ஊழியர் இன்று உடனடியாக பதவி விலகியுள்ளார். பேரா மாசிசா தலைவர் டாக்டர் மா ஹங்சூன் கூறுகையில் சம்பவம் குறித்து அந்த ஊழியர் வருத்தம் தெரிவித்ததுடன் தாமாகவே பதவி விலக முன்வந்ததாக கூறினார். தேசிய மாத கொண்டாட்டத்தையொட்டி கொடிகளை ஏற்றும்போது இந்த தவறு நடந்ததாகவும் இதில் இரு கொடிகளையும் அவமதிக்கும் நோக்கம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தவறு தெரிய வந்ததும் கொடிகள் உடனடியாக இறக்கப்பட்டு பின்னர் முறையாக மீண்டும் ஏற்றப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி ஊழியர் மற்றும் நிர்வாக அதிகாரியின் வாக்குமூலங்களையும் பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு பேரா சுல்தானிடமும் மலேசிய மக்களிடமும் மாசிசா மன்னிப்பு கோரியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.